ஏம்மா உங்க நம்பர் வந்து நாளைக்கு தான் போடுது. இன்னைக்கே நீங்க வந்து நின்னீங்கன்னா எப்படி? நான் அப்பலயே வந்து காத்து கிடக்குறேனே. நீங்க எப்போ வந்தாலுமே நம்பர் படிதாம நாங்க வர முடியும். என்னங்க ஒரு நம்பர் தானே போட்டு விட்டுருக்கனே. அப்படி சொன்னா எல்லாரும் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. நாங்க என்ன செய்யறது? காலையில 6 மணிக்கே வந்து காத்து கிடக்குறேனே. ஏமா 10 மணிக்கு கொடுக்க சாமானுக்கு நீங்க ஏமா 6 மணிக்கே வந்து காத்து கிடக்கியா? ஒரு வடை கொண்டா 12 ஆச்சா? இந்த மடம் போனான்னு தெரியலையா? வாரம் வாரம் இந்த கூண்டை கிளீன் பண்றது பெரிய வேலையா இருக்கு. போன் அடி அல்ல அவன் ஒரு சோழியா திருநெல்வேலி வரையும் போறேன். 11 மணிக்கு ரேஷன் கடைக்கு பேரு டோக்கன் வாங்குறதுக்கு. நேற்று கடைசி நாளா நாங்க சொல்லிட்டேன். சரியா நீ ஒழுங்கா போய் வேண்ட் வரலையே உரிச்சிருவோம் அதுக்கோ. சரி பாப்பா போறேன். வெளியூர் தானே போறீங்க, பேண்ட் கிட்ட போட்டு போக வேண்டியன. சௌரியமா இருக்கு போட்டு. ஹலோ வாப்பா. இல்ல என்ன போனியா வாங்கினியா? இல்ல போய்கிட்டு தான் வாப்பா இருக்கேன். மணி 12 என்ன பண்ணிக்கிட்ட? இந்த வந்துட்டேன் போயிட்டேன் வந்துட்டேன். ஏங்களே உனக்கு உரிச்சிருவோம் அதுக்கோ. நேரம் ஆயிடுச்சு. இந்த ஆளு கேஸ் வர ஊத்த எங்க வர? இவன் கிட்ட சொன்னோம்னா எப்படியும் நம்மள கலாய்ப்பானே. நம்ம ஆசி கிட்ட ஒரு வலுவான ஆண் புறா ஒண்ணு கிடக்கு. அதுதான் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். இதா பாரு, இப்பதான் வாழ வந்து சைடு ஊடி போகுது. நீ என்ன வலுவான ஆண் வாங்க போறங்க? ஆளு போதா? எங்க போச்சு? இப்பதான் பேட்டையை பார்க்க போகுது. போய் புடி. வாழ வா. இந்த தெரு போவோம், அந்த தெரு போவோம். இங்க வா, அங்க வா. என்னால முடியல. மணி எத்தனை? 2. நான் திங்க போறேன். இவன் வலுவான ஆணை தேடியே போ. நான் மச்சான் என் மாவன் தானையா? அவனா ரேஷன் டோக்கன் வந்து அனுப்பலையா? டோக்கன் எல்லாம் காலியாயிருச்சு. நான் காலையில இருந்து சாயந்தரம் வர உட்காந்துருந்தேன். மௌன வரல, ஒருத்தனும் வரல. ஆலயம் நம்மளால படம் ரிலீஸ் ஆகல. எப்படியும் படம் பராசக்தே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரிலீஸ் ஆக லேட் ஆகும். அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும். எடா நாய்ங்களா, சல பேசிட்டு அடக்கியோ. கிளாஸ் ரூமா இல்ல சந்தையா? எப்ப முத பிஞ்சுக்காரன் இஞ்சி என்ன பண்ணிட்டு அடக்க? மார்க்கே சரியா எடுக்கல, இதுல முத பெஞ்சில வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா கிளாஸ் டீச்சர் சரியில்லாம தானே நீங்க இப்படி பேசிட்டு அடக்குறியோ? ஒண்ணு இல்ல சார், பலவெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, சொல்லதுதான். தம்பிங்களா சொல்லுங்க, சாப்பிடுறீங்களா வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? பேசாங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். உட்காருங்க. உங்க 2 பேரும் முடிய முதல்ல சிரைச்சிட்டு வர சொன்னல. பொங்கல் லீவ் முடிஞ்சிட்டு வரும்போது சிரைச்சிட்டு வரல, உங்களுக்கு இருக்கு. உட்காரு கீழே உட்காரு. ஸ்டூடெண்ட், உங்களுக்கு பொங்கல் லீவு 4 நாள் இருக்கு சரியா? ஆனா 7 அசைன்மெண்ட் தான், முடிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா சார் லீவே 4 நாள் தான், அசைன்மெண்ட் மட்டும் 7 சார். தம்பி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பேன், சப்புன்னு சவுட்ல அடிச்சு. ஆபீஸ் ரூம் வரையும் போயிட்டு வரேன் சரியா? வாயை மூடிட்டு அமைதியா இருக்கு. நான் அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கு ஸ்கூல்ல. எல்லாரும் கட்டாயம் வந்துடணும், கலர் ட்ரெஸ் போட்டு வாங்க சரியா? இல்லே நான்லாம் நாளைக்கு வரமாட்டேன். ஏம்ல சும்மா இந்த படம் வரைஞ்சிக்கிட்டு டிராயிங் பண்ணிக்கிட்டு போர் அடிக்கும்ல, நான்லாம் வரமாட்டேன். பேசாம கிணத்துக்காவது போலாம், ஜாலியாவது இருக்கும். நாளைக்கு லீவ் எடுத்தோம்னா மொத்தம் 5 நாளா சேர்ந்து லீவு. அம்மா நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப கிணத்துக்கு போயிரும். போனாண்டி பெஞ்சுட்டு கூப்பிட்டாங்களே, 4 நாள் வரமாட்டோம்ல. எல்லா கிளாஸ்லயும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிசாடு வரமாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கியப்பா. எங்க அத்தை நீ நெஞ்சில ஏறி மிதிச்சிட்டாரு. இவனு தானே வரமாட்டேன்னு சொன்னா. முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கான் ஒரே உருண்டை. கௌரு ஊத்தைய எல்லாட்டையும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அணக்கெல்லாம வாரியோ. வீட்டுல அடிச்சிட்டாங்களே. எங்க அடிச்சாங்க? இல்லே எல்லாரும் வந்துட்டீங்களோ? என் மாப்பிள்ளை சபி சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாம்ல. சவுடாலு உங்க வாரல. சௌமியா, அந்த மாட்டுக்கு கொம்பு கொஞ்சம் சின்னதா இருக்கு பாரு. நித்யா, இந்த கோலம் போட தெரியாத உனக்கு? இந்த வரேன்.
போன வருஷம் ஒண்ணும் போடலைங்க. அதுதானங்க சேர்த்து மாத்த 3 ரூபா தர்றாங்க. உங்க முடிவு என்னத்தான் பொங்க பொடி. ஆமா, என்ன பொறுப்பு இருந்தாங்க. நல்ல ஜாமான ஃபுல்லா அவங்களே எடுத்துட்டாங்க. உங்க கடையில வாயில போட்டாலும் உங்களுக்கு பத்தாத. ஏய் அப்பா, ஏன் கூட்டமா இருக்கு? நான் வர வெயில்ல வர நின்று எனக்கு வர கிருகிரு வர வருது. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்க பையனை வர சொல்லிருங்க. இளவட்டக்காரன் தானுங்க நிப்பா. சந்தோஷமா பாத்தீங்களா என் ப்ராடக்ட? கரும்பு கரும்பு இருடே, கரும்பு வரும். முதல்ல ரேகை வை, நல்லா தொடச்சு வை கைய. என்னுடைய ரேகை விட மாட்டேங்க. இங்க வா, இதையும் சேர்த்து வாங்கிரு. 2 கண்ணு ஏதோ சொல்ல போறாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டேன், சொல்றது கேளு. நீ வாங்கு வாங்கு. என்ன மாப்பிள்ள, ரேஷன் கடைக்கு வந்து கடுங்கூட்டமா இருக்கப்பா. என்ன குடு மாப்பிள்ள, காடை குடு காடை குடு காடை குடு காடை குடு. வேற கட்டமா இருக்கியா? நான் வாங்கிட்டு வரேன். உனக்கு ஏன் லேகே விட மாட்டேங்குது? என்னப்பா வரும்போது இந்த சின்ன மேல வர சொல்ல போறாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். என்னன்னா என் பேர சொல்லு. என்ன சொல்லுவாங்க பெரிய ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எதனா கிறுக்குமான தோல். சீக்கிரம் வாடா, அண்ணன் போட்டு இருக்காங்க. வா சீக்கிரம் வா வா வா. இது 3 காடு. எங்க வீட்டுல உள்ளது, பெரியப்பா வீட்டுல உள்ளது, சின்னப்பா வீட்டுல உள்ளது. ஏன் உங்க நலமா காலம் கொண்டு வாடே. ஒரு காலுக்கு ஒரு காடு தான். எத்தனை கூட்டம் நிக்காங்க? எவ்வளவு பேர்? எல்லாரும் கொடுக்க வேண்டாம் மணி காடு எடு. இல்ல எங்க பெரியப்பா தான் சொல்லி. யாரு உங்க பெரியப்பா? பெரியப்பா கூப்பிடு. பெரியப்பா, பெரியப்பா, சின்னப்பா, பாப்பா, நல்லாப்பா பெரியப்பா பாப்பா. 3 நாள். வீட்டுல இருக்க இங்க வந்து கூப்பிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் 2 காடு 3 காடு கொண்டா தான் என்னைக்கு தான் கொடுத்து முடிச்சா? கொண்டா கை கொண்டா பை. அப்படி அப்போதி சமந்துட்டு வரேன், ஜாலியா வரேன். பொங்கலுக்கு வேட்டி கட்டலாம் நல்லதா இருக்கு. மாப்பிள்ள நறுக்குன்னு ஒரு போட்டோ எடு. எல்லாம் என் நேரம். வேட்டியும் சட்டைக்கும் மேட்சா இருக்கா? அம்மால கட்டாமல இருக்கு. இவன் மட்டும் கேரளாக்கார மாதிரி இருக்கான். ஆனா இது ரேஷன் கடை வேட்டி. அவன் 1 மணி நேரம் வேட்டி கட்டிட்டு இருக்கான். எல்லாம் சபி என்னல அவன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன வேட்டி கட்டு? இன்னும் மேல உனக்கு வேட்டி கட்ட தெரியல? ஆம்பளைக்கு ஆளையே வேட்டி கட்டுறதா தெரியுமா? இங்க வா, நான் வேட்டி கட்டி விடுறேன். இதம்ல தோரண முதல்ல வேட்டி கட்ட பழகு, சரியா? வேட்டி வீட்டுக்கு போற வரைக்கும் அவராது. முடிஞ்சு போச்சு. மணியா சிவாங்களா? வந்துருவாம்ண்ணா. மழை வேற பெய்யுது. கரும்பு வாங்க போடுமே. அது இன்னும் 5 நிமிஷத்துல வெறிச்சிருமண்ணா. இன்னும் இவங்க வேற வந்துட்டாங்களா? சபிகே வா 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 வா. சுல்தான் வா 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 வா. ஸ்வீட்டுங்களா? காட்டுங்க. பை நீங்க காட்டுங்க. சபிகே சுல்தானே, நாளைக்கு பொங்கல், நாளைக்கு மதியம் உங்க 2 பேத்துக்கும் இங்கதான் சாப்பாடு. கண்டிப்பா வந்துரும் சொல்லிவிட்டேன். என்னல திருன்னு முழிக்கிய? வேற எதுவும் ப்ரோக்ராம் எதுவும் போட்டிருக்கீங்களா? இல்ல சுடல அண்ணன், ஜான்சன் அண்ணனையும். இல்ல சபி, அது வந்து இல்லண்ணா, ஃபங்க்ஷன் அப்போ எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும். இல்ல சுல்தான், அது என்ன சொல்லல, நானே உன்ட சொல்லலாம் தான் இருந்தேன். இல்ல மணி, அது சொல்லண்ணே இருங்கண்ணே, நான் கால் பண்றேன். சபி இருங்க இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. ஹலோ ஜான்சன் அண்ணா. சொல்லுப்பா. அண்ணா எங்க இருக்கீங்க? வீட்டுல. அண்ணா இருங்கண்ணே, நான் வரேண்ணே. சரி சரி வா வா. நான் வந்துடுறேன். ஓகே வீட்டுல தான் இருக்காங்க. வாங்க போ, வாங்க. வெட்கப்படுறீங்க. காஞ்சனா வாசு பேசுங்கண்ணே. நான் கூப்பிடுவேன். சாஞ்சரண்ணா, பொங்கலுக்கு நம்ம வீட்டுல மத்தியானம் விருந்து வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா வரணும். இல்லப்பா சாரி, எனக்கு கொஞ்சம் சர்ச்சில் கொஞ்சம் வேலை இருக்கு, வர முடியாதுண்ணே. ஏன் ஜான்சன் அண்ணா? நீங்களே இப்படி பேசினா எப்படிண்ணே? எப்படி பேச சொல்ற சபிக்கு? எப்படி பேச சொல்ற? நீ முஸ்லீமு, அவன் ஹிந்து, நான் கிறிஸ்டினு, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. என் வீட்டுல நடந்த முதல் ஃபங்க்ஷனு, என் குடும்பத்துல உள்ள நீங்க எல்லாரும் வந்தீங்க. அவன் வந்தானா? நீ கேளு. அண்ணா இல்லண்ணே, அன்னைக்கு வெளியூர்ல வேற ஒரு வேலையை மாட்டிக்கிட்டாருண்ணே, அதனாலதான் நான் வர முடியல. 1000 இருக்கட்டும் மணி,
அவன் என் குடும்பத்துல ஒருத்தன், அவன் எப்படி வராம இருக்கலாம்? அண்ணே இப்படி எல்லாம் சொன்னா நீ சரிப்பட்டு வர மாட்டா. மணி அந்த பொருள் இல்ல என்ன எடுக்கிறேன்